IPL 2025 MS தோனி விளையாடுவாரா? வெளியான லேட்டஸ்ட் தகவல். 2008 IPL தொடங்கப்பட்டதிலிருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக தோனி விளையாடி வருகிறார். இதுவரை அவரது தலைமையில் 5 முறை கோப்பையை வென்றுள்ளது. இந்த நிலையில் இந்த ஆண்டு நடைபெற்ற IPL போட்டியில் தனது கேப்டன்சியை ருதுராஜுக்கு கொடுத்தார். அடுத்த ஆண்டு IPL மெகா ஏலம் நடைபெறவுள்ள நிலையில் தோனி விளையாடுவாரா மாட்டாரா என்ற சந்தேகம் ரசிகர்களுக்கு இருந்து வருகிறது. 2019 ஆண்டு நடைபெற்ற ஒருநாள் உலகக்கோப்பைக்கு பிறகு தோனி சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வை அறிவித்தார். அதன் பிறகு IPL-இல் மட்டுமே விளையாடி வருகிறார். ஒவ்வொரு வருடமும் IPL முடிந்தவுடன் தோனியிடம் அடுத்த ஆண்டு விளையாடுவீர்களா என்ற கேள்வி எழுப்பப்படும். 2023 ஆண்டு IPL கோப்பையை வென்றவுடன் தோனி ஓய்வை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தனது ரசிகர்களுக்காக அடுத்த ஆண்டு விளையாடுவேன் என்று தெரிவித்திருந்தார். 2004 ஆண்டு கிரிக்கெட்டில் அறிமுகமான போது எப்படி இருந்தாரோ அதே கெட்டப்பில் IPL 2024 விளையாடினார். நீளமான தலைமுடியுடன் தனது பேட்டில் பழைய ஸ்டிக்கர் ஒட்டி சீசன் முழுவதும் வலம் வந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக பிளே ஆஃப்களுக்கு தகுதி பெறாமல் சென்னை அணி வெளியேறியது. கடந்த ஆண்டு முதலே தோனிக்கு முழங்காலில் பிரச்சனை இருந்தது. எனவே கடைசி ஓவரில் மட்டுமே பேட்டிங் செய்ய வந்தார். காலில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டும் முழுமையாக சரியாகவில்லை. IPL 2025 சீசனில் தோனி விளையாடுவது அவரது உடற்தகுதி பொறுத்து முடிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மெகா ஏலம் தொடர்பாக BCCI மற்றும் IPL உரிமையாளர்களுக்கு இடையே வரும் ஜூலை 31 பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இதில் ஒவ்வொரு அணிகளும் எத்தனை வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுக்கப்பட உள்ளது. அணி உரிமையாளர்கள் 7 முதல் 8 பேரை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகின்றனர். 2022 ஆண்டு நடைபெற்ற மெகா ஏலத்தில் ஒவ்வொரு அணிகளும் 3 முதல் 4 வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று BCCI தெரிவித்திருந்தது. இந்த முறையும் அதே நடைமுறை தொடர்ந்தால் தோனி ஓய்வை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தோனி அடுத்த ஆண்டு விளையாடுவது குறித்து சென்னை அணியின் உரிமையாளர் N. சீனிவாசனுடன் பேசியதாக கூறப்படுகிறது. அதன்படி 5 பேருக்கு மேல் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பு வந்தால் தோனி 2025 விளையாடுவது நிச்சயம் என்றும் அதற்கு கம்மியாக இருந்தால் ஓய்வை அறிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது. 4 வீரர்களை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று BCCI கூறினால் 4 பேரில் 3 இந்திய வீரர்கள் மற்றும் 1 வெளிநாட்டு வீரரை தக்க வைக்க முடியும். அதில் ருத்துராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, மதீஷா பத்திரனா மற்றும் சிவம் துபே ஆகியோரை தக்க வைத்தால் சென்னை அணிக்கு பக்கபலமாக இருக்கும். IPL 2025 சீசனில் தோனி விளையாடவில்லை என்றால் நிச்சயம் அணியின் வழிகாட்டியாக இருப்பார். 2008 இருந்து விளையாடும் ஒரே வீரர் தோனி மட்டுமே.